ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விடாது கருப்புங்கிற மாரி 2 வருஷமா விடாம தலையில ஒட்டிட்டே இருக்குதுங்க. நானும் இருக்கிற ஷாம்ப பூரா ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. போட்ட ஷாம்புக்கு மண்டையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி மண்டையோட தெரியிற கண்டிஷன் ஆயிப்போச்சுங்க. ஆனா இந்த பொடுகு போன பாட்ட தான் காணோம். இனி இப்படியே விட்டோம்னா சரிப்பட்டு வராதுன்னுட்டு நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண டெக்னாலஜி கையில எடுத்தாச்சுங்க. வாரத்துல 2 தடவைன்னு 1 மாசம் 1.5 மாசம் போட்டாலே சரியா போயிருங்க. ஆனா நம்ம மாசத்துலயே 2 தடவை போடுறதாச்சுங்க. அதுக்குனாலயே போமாட்டேங்குது. கத்தாழை, ஆவாரந்தழை, செம்பருத்தி பூ, வேப்பந்தழை, வெந்தயம் இந்த 5 தான் போட்டு அரைச்சேங்க. இதுல மெயின் கேரக்டரே வந்து கத்தாழை தாங்க. வெந்தயத்தை ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு போட்டோம்னா சீக்கிரம் அரைவட்டுருங்க. எப்பவுமே செம்பருத்தி இலை தான் போடுவாங்க. இந்த கடவு செம்பருத்தி பூ கண்ணுல தெரிஞ்சங்காட்டி செம்பருத்தி பூ பிடுங்கிட்டு வந்துட்டாங்க. மைண்ட் வைஸ்ன்னு நினைச்சிட்டு இது கொஞ்சம் சத்தமா பேசிட்டாங்க. மருதாணி தலையும் கொஞ்சம் போட்டுடலாமான்னு சொல்லி கத்துந்த மாமனாரு, நீயும் உங்க வீட்டுக்காரும் இப்படியே தலைக்கு எண்ணெய் வைக்காமயே இருந்தீங்கன்னா முடி செவசவன் தானாவே ஆயிருக்கிறதுக்கு மருதாணி தலை போடுற அப்படின்னு கேட்டாருங்க. இந்த கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இருக்குதுங்களா? பதில் இல்லைங்க. அதனால அழுங்காம நழுவி வந்தாச்சு. தலையில அப்ளை பண்ண எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரு தலைக்கு போட்டு விடுவாருங்க. நினைவுகளோடய அதை ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டு ஒரு 5 மணி நேரம் கேப் கொடுத்தாச்சுங்க. அதுல 2 தடவை மட்டும் காய் மறுபடியும் இது அப்படியே அப்ளை பண்ணிட்டே இருந்தாங்க. மறுபடியும் தலையாளாசத்துக்கு அரப்பு இருந்தா அரப்பு போடலாங்க. நான் ஷாம்பு போட்டு நல்லா தலையாளாசிட்டேங்க. இவ்வளவுதான் நைஸாவே அரைச்சோம்னாலும் எப்படியும் அது 10 தான் இருக்குங்க. அந்த 10 நல்லா தலை காஞ்சாதான் விட்டு வரும். வாங்கினா ஒண்ணு ஃப்ரீங்கிற மாதிரி முடி கொட்டுறது கொஞ்சம் குறைஞ்சிருந்ததுங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இன்னொரு விளாக்ல பாக்கலாங்க.